ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு முதியவர் தனது மனைவியுடன் வாழ்ந்து வந்தார். அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் நகரத்தில் வேலை செய்து வந்தான். முதியவரின் மனைவி ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாள். முதியவர் தனிமையில் வாழ்ந்து வந்தார். மகன் தனது தந்தையை பார்க்க அடிக்கடி வருவான். ஆனால் அவனுக்கு தனது தந்தையுடன் நேரம் செலவிட முடியவில்லை. முதியவர் தனது மகனை பார்க்க ஆசைப்பட்டார். ஆனால் அவனுக்கு தனது வேலை மற்றும் குடும்பம் இருந்தது. ஒரு நாள் முதியவர் தனது மகனுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில், "நான் உன்னை பார்க்க ஆசைப்படுகிறேன். நீ வர முடியுமா?" என்று கேட்டிருந்தார். மகன் கடிதத்தை படித்து தனது தந்தையை பார்க்கச் சென்றான். மகன் தனது தந்தையை பார்த்தபோது அவர் மிகவும் பலவீனமாக இருந்தார். மகன் தனது தந்தையுடன் நேரம் செலவிட்டான். அவரை கவனித்துக் கொண்டான். முதியவர் தனது மகனுடன் இருந்த நேரத்தை மிகவும் மதித்தார். சில நாட்களுக்கு பிறகு முதியவர் இறந்து போனார். மகன் தனது தந்தையின் இறுதிச் சடங்குகளை செய்தான். அப்பொழுது அவன் தனது தந்தையின் கடிதத்தை மீண்டும் படித்தான். அதில், "நான் உன்னை பார்க்க ஆசைப்படுகிறேன். நீ வர முடியுமா?" என்று எழுதியிருந்தது. மகன் அழுதான். தனது தந்தையை பார்க்க முடியாததற்காக வருத்தப்பட்டான். அவன் தனது தந்தையின் அன்பை புரிந்து கொண்டான். மேலும் தனது தந்தையுடன் நேரம் செலவிடாததற்காக வருத்தப்பட்டான். இந்த கதை நமக்கு ஒரு பாடத்தை தருகிறது. நாம் நம்முடைய பெற்றோரை பார்க்க, அவர்களுடன் நேரம் செலவிட, அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவர்.